அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஐக்கான பிஒய்க்கு சீரீஸில் இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் பார்ட் 2 தான் பார்க்க இருக்கிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்ட் 2 பார்க்குறோம். வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆன் விச் ரிவர் தெஹிரி டேம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட்னு கேட்டிருக்காங்க. தெஹிரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எந்த ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகீரதி அப்படிங்கிறது. பாகீரதி அப்படிங்கிற நதிக்கு நடுவில் தான் இந்த தெஹிரி அணை கட்டப்பட்டிருக்கு. இந்த நர்மதா இருக்கு பார்த்தீங்களா, இந்த நர்மதா நதிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சர்தார் சரோவர் அப்படிங்கிற ஒரு அணை இருக்கும். அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா பட்டேல் அவர்களோட சிலை, அதுவும் அதுக்கு மேலே இருக்கு அப்படிங்கிறத கூடுதலாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் கண்ட்ரி ஷேர்ஸ் இட் இஸ் ஷார்டஸ்ட் பார்டர் வித் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க, குறுகிய நில எல்லையை இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு பார்ட் 1ல் என்ன கொஸ்டின் பார்த்துருப்போம் அப்படின்னா பங்களாதேஷை பற்றி பார்த்துருப்போம். இவங்க தான் நம்ம இந்தியா கூட அதிக எல்லையை பகிர்ந்து கொள்கிறாங்க. இந்த கொஸ்டினில் பாருங்க, இது குறைந்த எல்லை, அதாவது எல்கை அப்படிங்கிற மையப்புள்ளியில குறைந்தது இது, அதிகமா இது, அதை வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கொஸ்டின்ல பார்க்க இருக்கிறோம். குறைந்த எல்லை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது தான். எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ எல்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. அப்போ இது அதிக எல்லை இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4096 அப்படிங்கிறது. ஸோ இந்த கிலோமீட்டர் அளவுக்கு இவங்க எல்கையை பகிர்ந்துக்கிறாங்க, இவங்க குறைந்த எல்கையை பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல கூடுதல் தகவல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வேர் இஸ் த நேஷனல் ஜூட் போர்டு ஹெட் குவார்டர்ஸ் இஸ் லொகேட்டட் அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்க அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தால தான் இருக்கு. இந்த சணல்லையே நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருப்போம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊருக்கு எது ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஒரு பொறுத்துகையில் இதை பற்றி எக்ஸ்ட்ரா டேட்டாவும் சொல்லியிருந்தேன் நான். அந்த வகையில் இந்த சணலை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா சணல் உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால், அதாவது வெஸ்ட் பெங்கால். இதே இந்த சணல் ஏற்றுமதி அப்படின்னு கேட்பாங்க. ஏற்றுமதின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி பிரித்து கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க, நம்ம கரெக்டாக பார்த்து அடிச்சிருங்க. கான்செப்ட் ஒன்று தான். அதோட இது பார்த்தீங்கன்னா உற்பத்தின்னு பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால், அது ஏற்றுமதின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அப்படிங்கிறது வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. அசர்ஷன் தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் இன் டெக்கான் பிளாட்டோ. ரீசன் பாருங்க, டியூரிங் கிரியேட்டர்ஸ் பீரியட் திஸ் பார்ட் காட் செப்பரேட்டட் அண்ட் ஃபார்ம்டு கோண்டுவானா லேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க, பின்வருவனற்றில் சரியானது எவன்னு கேட்டிருக்காங்க. தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது, சரியானது தான். அடுத்து காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்பகுதி கிரியேட்டேசியஸ் காலத்தில் பிரிந்து சென்ற கோண்டுவானா நிலப்பகுதியில் உருவான ஒரு பகுதியாகும் அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விந்திய சாத்புர மலைகள், அப்புறம் வந்து நர்மதை நதி, இந்த மாதிரி ரெண்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த முக்கோண ஷேப்பில் இருக்கிறது தான் தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம தமிழ்நாடு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த கிரியேட்டர்ஸ் காலத்திலேயே பிரிந்து சென்ற கோண்டுவானா நிலப்பகுதியில் உருவான ஒரு பகுதியாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். As on 31st Jan 2022, which state has installed highest overall renewable energy capacity in India? தமிழில் பாருங்க, 31 ஜனவரி 2022 படி நிலவரப்படி எந்த மாநிலம் அதிக கொள்ளளவு திறன் கொண்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் நிறுவப்பட்டதில் முதலிடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது தான். நமக்கு வந்து நிறைய கூகுள் டேட்டால நம்ம நிறைய சர்ச் பண்ணி பார்ப்போம். ஆனால் நமக்கு எது ஃபைனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு, அப்புறம் கவர்மெண்ட் கொடுக்குற இந்த ஆன்சர் கீ. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டு நிலவரப்படி தமிழ்நாடு தான் அந்த ரினியூவபிள், அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தினா ரெண்டு உண்டு. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து விண்டு, காற்றாலை, இன்னொன்று வந்து சோலார். இது மெயின், இது ரெண்டும் தான் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல மெயினாக இருக்கு அப்படிங்கிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல நிறுவப்பட்டதுல முதலிடம். இந்த டேட்டு படி எது இருந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு இருந்திருக்கு. ஸோ ஆன்சர் கீழே எதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. ஹில் ஸ்டேஷன், அதாவது மலைவாழிடம் சொல்லுவாங்க. ஸோ ஹில் ஸ்டேஷன் அது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது, எந்த ஸ்டேட்ல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, முசோரி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. இந்த முசோரி எதுக்கு பேர் பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மலைவாழ் இதுக்கு பேர் பெற்றது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணுறவங்களுக்கு ட்ரைனிங்லாம் இங்கே தான் நடக்கும். ஸோ இந்த முசோரி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. நமக்கு ஜிம் கார்பெட்டும் இந்த உத்தரகாண்ட் தான் வரும். ஸோ இது ரிப்பீட்டடாக வரக்கூடியது. சிம்லா பாருங்கள், சிம்லா எங்கே இருக்குது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. அடுத்து மூணாறு நமக்கு நல்லா தெரியும், மூணாறு வந்து கேரளாவில் இருக்குது. அடுத்து டார்ஜிலிங், டார்ஜிலிங் எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால். இந்த டார்ஜிலிங்கை பொறுத்தளவில் முதல் நீர்மின் நிலையம் பிரிட்டிஷ் காலத்திலே பார்த்தீங்கன்னா நீர்மின் நிலையம், முதல் நீர்மின் நிலையம் வந்து இந்த டார்ஜிலிங்கில் தான் உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4, செகண்ட் 1, 4, 1, 2, 3 அப்படிங்கிறது சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் இஸ் ராங்லி மேட்ச்டுன்னு கேட்டிருக்காங்க. இக்னியஸ் ராக் லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கு. அடுத்தது பாருங்க, இன்ட்ரெசிவ் இக்னியஸ் ராக், அதுக்கு மேட்சா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, செடிமெண்டரி ராக் சாண்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, மெட்டாமார்பிக் ராக் டைமண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்ல பாருங்க, இவற்றில் எது தவறாக பொருந்துள்ளன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல என்னதுன்னா தீப்பாறை சுண்ணாம்பு பாறை, அடுத்து ஊடுருளிய தீப்பாறை அதுக்கு சில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து படிவு பாறை அப்படிங்கிறதுக்கு மணற்பாறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உருமாறிய பாறைங்கிறதுக்கு வைரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல எது தவறா பொருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீப்பாறை அப்படிங்கிறது, தீப்பாறை அப்படிங்கிறது தவற பொருந்திருக்கு. இந்த தீப்பாறைக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக உள்ள ஒரு திட பொருள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெப்பம் அதிகமாக காணப்படுற ஒரு திட இது மாதிரி அந்த எரிமலையில் காணப்படுற மாதிரி. சுண்ணாம்பு பாறைக்கு வந்து இது வந்து இந்த கடலோரங்கள் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த சுண்ணாம்பு பாறை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டும் தவறா இருக்கு அப்படின்னா மீதி 3 சரி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை ஒன்றை வந்து இதை பார்க்கும்போது மீதி 3ஐயும் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இது வரும் நாட்கள்ல வர்ற கேள்விகள்ல இதுவே கொஸ்டினா வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த வாட்டி இதுல பொறுத்துக்க மாதிரி கேட்டிருக்காங்க, அடுத்து வந்து இது அப்ஜெக்டிவ்ல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி. ஸோ இதுதான் இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ல இருந்து நம்ம கத்துக்கிற வேண்டியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இஸ் லொக்கேட்டட் இன் டேஷ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சதுப்பு நில காடுகள் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா கூடலூர் அப்படிங்கிறது, கடலூர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமாக எதை சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பிச்சாவரம் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிச்சாவரத்தில் தான் இந்த சதுப்பு நில காடுகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சினிமாக்குள்ள காமிச்சிருப்பாங்க. எங்க என்ன படம் அப்படின்னா துப்பறிவாளன் படத்துல வந்து இந்த பிச்சாவரம் ஏரியா நல்லா காமிச்சிருப்பாங்க. இதை என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல சொல்லுவாங்கன்னா இது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு அமைப்பு, ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். கடல்ல தண்ணி அதிகமா வந்தா கூட அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு நிலங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாத அளவுக்கு அது வந்து பாதுகாத்துக்கிறோம், ஒரு பாதுகாப்பு அமைப்பு மாதிரி அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதனாலதான் சதுப்பு நில காடுகளை பத்தி கேள்விகள் அதிகமாக கேட்கப்படுது. ஸோ சதுப்பு நில காடு எங்க அதிகமா இருக்குன்னா கடலூர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, consider the following statement and answer the right option from the given அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசஷன் என்னன்னா brain drain is related to educationally specific selective migration அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா unemployment and underemployment are the reasons to brain drain அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டேட்மெண்ட் பில பாருங்க, country of origin is gaining potential leaders and talent அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்துருவோம். பின்வரும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க, அறிவு புலப்பெயர்ச்சி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்விசார் இடப்பெயர்களோடு தொடர்புடையதாகும் அப்படின்னு சொல்லி கூற்றா கொடுத்துருக்காங்க. இதுல வாக்கியம் ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு புலப்பெயர்ச்சிக்கு வேலைவாய்ப்பின்மை மற்றும் தகுதிக்கேற்ற வேலைவாய்ப்பின்மையே காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப நம்ம ஊர்ல பொதுவாகவே ஊர்களில் பார்த்தீங்க, கிராமங்களில் பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு வெளியூர் போயிடுவாங்க. ஏன் போறாங்க? அவங்க படிச்சதுக்கு ஏற்றாப்புல அந்த உள்ளூர்ல வேலைவாய்ப்பு இல்லாதனால வெளியூர் கிளம்புறாங்க. அப்போ அறிவு புலப்பெயர்ச்சிக்கு வேலைவாய்ப்பின்மை மற்றும் தகுதிக்கேற்ப வேலையின்மை காரணமாகும் அப்படிங்கிறது சரியானது. அடுத்து பாருங்க, 2வது வாக்கியத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிறந்த நாடு எதிர்கால தலைவர்களையும் திறமைசாலிகளையும் பெறுகிறது அப்படிங்கிறது. பிறந்த நாடு மட்டும் இல்ல மற்ற நாடுகள்லையுமே இருந்தவும் திறமைசாலிகள் இருக்காங்க, தலைவர்களும் உருவாகுறாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு வரும். ஸோ இது வந்து தவறா இருக்கு அப்படிங்கிறது. அப்போ ஏ சரி பி தவறு அப்படிங்கிறது சரியா வரும். ஏ சரி பி தவறு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க,
விச் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடக்ட் ஆஃப் பிளாட்டினம் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா. இதுக்கு எந்த படத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் ஒரு படம் இருக்கும். ஸோ அந்த அயன் படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டைமண்ட் ஸ்மக்லிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலேருந்து தான் கொண்டு வருவாங்க. நம்பர் 1 குவாலிட்டி அப்படின்னு சொல்லி டைமண்ட் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் இந்த பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது தான். ஸோ இதுவும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்குள்ளே இருக்கிறதுனால ஸோ இது மாதிரி லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ட்ரில்லிங் ஆஃப் ஆயில் வெசல் வெல்ஸ் இன் த ஹோல் ட்ரில்டு இன் த டேஷ் லேயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல எர்த்தில் தமிழ்ல பாருங்க. புவி டேஷ் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகின்றன. டேஷில் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிரஸ்ட் அப்படிங்கிறது மேலோட்டில் தான். இப்போ புவியை பொறுத்தளவில் நடுவில் இருக்கும் கரு அப்படிங்கிறது. அப்புறம் 2-3 லேயர் இருக்கும். இதுல இந்த மேலோட்டில் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது கடல் இருக்கும். கடல்ல இந்த எண்ணெய் கிணறுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கடலுக்கு நடுவில் ஒரு இது மாதிரி அமைச்சு அதுக்குள்ள இருந்து தான் எடுப்பாங்க. அப்போ அந்த மேலோட்டில இருந்தே அந்த எண்ணெயை எடுத்துறாங்க அப்படிங்கிறத அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ புவி டேஷ் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து கிரஸ்ட் அப்படிங்கிறது, மேலோட்டில் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தேர் ஆர் numerous dash industries in the places such as வாணியம்பாடி, அம்பத்தூர், ராணிப்பேட் இன் வேலூர் டிஸ்ட்ரிக்ட். தமிழ்ல பாருங்க. வேலூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி, ஆம்பூர், ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் நூற்றுக்கணக்கான டேஷ் தொழிற்சாலைகள் உள்ளன. நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான் டேனிங் அப்படிங்கிறது தோல் தொழிற்சாலை தான். தோல் பதனிடுதல்ல ஸ்பெசிஃபிக்காக உள்ள ஊர் தான் இந்த வேலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த வாணியம்பாடி, ஆம்பூர், ராணிப்பேட்டை. இது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக இது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது நம்ம இந்த ஏரியாக்கள் தான். இந்த வேலூரை சுற்றி உள்ள இந்த 3 இடங்கள் தான் இந்த தோல் பதனிடுதலில் வந்து அதிக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இந்த தோல் ஆராய்ச்சியுமே பார்த்தீங்கன்னா சென்னையை தலைமையிடமாக கொண்டு தான் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது கூடுதல் தகவல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The river which is involved in the dispute between Brazil and Argentina is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரேசிலுக்கும் அர்ஜென்டினாவிற்கும் இடையே உள்ள பிரச்சனைக்குரிய ஆறு எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த லாப்டில்லா அப்படிங்கிறது, லாப்லாட்டா அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனைக்குரிய ஆறா சொல்லப்படுது. எதுக்கும் பிரேசிலுக்கும் அர்ஜென்டினாவுக்கும். பிரேசிலும் அர்ஜென்டினா எங்க இருக்குன்னா தென் அமெரிக்கா இதுல இருக்கும். ஸோ இதுல வந்து பிரச்சனைக்குரிய ஆறு இந்த லாப்லாட்டா அப்படிங்கிற ஆறு வந்து பிரச்சனைக்குரிய ஆறா இருக்கு. இது வந்து வேர்ல்டு ஹிஸ்டரியிலேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த சி டனல் ரயில்வே லைன் பீனித் த இங்கிலாந்து சேனல் கனெக்ட்ஸ் த 2 cities டேஷ் அண்ட் டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாருங்க. ஆங்கில கால்வாயின் அடியில் செல்லும் கடலடி குடைவு வழி ரயில் போக்குவரத்து இணைக்கும் 2 நகரங்கள் டேஷ் மற்றும் டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட நோக்கம் பாருங்க. இது ரயில் போக்குவரத்து அப்படிங்கிற தலைப்பிலேருந்து கேட்டிருக்கலாம். அது மாதிரி இந்த நகரங்களும் பார்த்தீங்கன்னா 2மே முக்கியமான நகரங்கள். இந்த பாரிஸை வச்சுமே நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்ல ஈஃபில் டவரை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த லண்டனை வச்சு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த தேம்ஸ் நதிக்கரையில எந்த நகரம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி 2010-15 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த மைய கருங்கிறது இந்த மாதிரி சிட்டிஸை மையப்படுத்தி தான் இருக்கு. ஆனால் அந்த கொஸ்டினோட இது மட்டும் மாறுது அப்படிங்கிறத இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த லண்டன் கொஸ்டின் பின்னாடி வருது. இந்த பாரிஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாம்ல இந்த பாரிஸை பத்தி, அந்த ஈஃபில் டவரை பத்தி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கேட்வே ஆஃப் தமிழ்நாடு ஈஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் நுழைவாயில் எதுன்னு கேட்பாங்க. தூத்துக்குடி. அப்போ சென்னை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் நுழைவாயில். இந்த தூத்துக்குடியை பொறுத்தளவுல இந்த வேதி உரங்கள் தயாரிக்கிறதுல முக்கிய பங்காற்றுது. இது போக உப்பு பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் 30%, தமிழ்நாடு லெவலில் 70% உப்பு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ தூத்துக்குடி ஸ்பெஷல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எல் நினோ அண்ட் லா நினோ கரண்ட்ஸ் ஆர் ரெஃபர்டு அஸ் த சில்ட்ரன் ஆஃப் டேஷ் ஏசியன் கொடுத்துருக்காங்க.
ஆசியன். எல் நினோ லா நினோ நீரோட்டங்கள் டேஸ் பெருங்கடலின் குழந்தைகள் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுனா இந்த பசிபிக் தான். பசிபிக் தான் பார்த்தீங்கன்னா இந்த பெருங்கடல்கள்லேயே பெருசு. ஸோ அந்த கடல்ல தான் இந்த எல் நினோ லா நினோ அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இதுலேயும் கூடுதல் என்ன சொல்றாங்கன்னா, இது குழந்தைகள்னு கொடுத்துருக்காங்களா, இதை இந்த எல் நினோ அப்படிங்கிறது ஆணாவும் இந்த லா நினோ அப்படிங்கிறது பெண்ணாவும் குறிப்பிடப்படுது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். ஸோ பசிபிக், இந்த பசிபிக்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, மரியானா அகழி வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்த மரியானா அகழியும் இங்கே தான் இருக்கு. இதோட ஆழத்தை எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமயமலையே முங்குற அளவுக்கு இதோட ஆழம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இமயமலையை கவுத்தி வச்சா கூட அதோட ஆழமா இருக்கும் மரியானா அகழி அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லுவாங்க. இதையும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த டேஷ் பார்ட் ஆஃப் ஆசியன் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகின் மிக சிறந்த மீன்பிடி பிடித்தலங்களை கடலடி நில தோற்றமான டேஷ் பகுதியில் காணப்படுகின்ற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கான்டினல் செல்ஃப் அப்படிங்கிறது இதுக்கு வந்து சரியான ஆன்சர். இது மாதிரி கொடுத்து குழப்புவாங்க. ஸ்லோப் செல்ஃப் அப்படிங்கிறது கான்டினல் செல்ஃப் அப்படிங்கிறது தான். தமிழில் பார்த்தீங்கன்னா கண்டத்திட்டுன்னு வரும். ஏன் வந்து இந்த இடத்துல வந்து மீன்பிடி தலங்கள் மீன் வந்து அதிகமாக இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டத்திட்டுகளில் வந்து இந்த பிளாங்டம் அப்படின்னு ஒரு நீர்வாழ் தாவரம் வந்து பிளாங்டன் அப்படிங்கிற ஒரு தாவரம் வந்து இங்கே அதிகமாக வருமா. இது வந்து மீன்களுக்கு வந்து இரையா இருக்கிறதுனால இங்கே வந்து மீன்கள் அதிகமாக கூடுது. ஸோ அதனால இது வந்து உலகின் மிக சிறந்த மீன்பிடி தலங்களில் ஒன்றா இருக்குது அப்படிங்கிற முக்கியமான தலங்களில் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இதை கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. கான்டினென்ட் செல்ஃப் அப்படிங்கிறது தமிழில் பார்த்தீங்கன்னா கண்டத்திட்டு கண்டச்சரிவுன்னு கொடுத்துருப்பாங்க. கண்டத்திட்டு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிவர் பிளெயின் ஈஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகிலேயே மிகப்பெரிய ஆற்றுச்சமவெளி டேஷ் சமவெளி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த கங்கா பிரம்மபுத்திரா சமவெளிகள் தான் மிகப்பெரிய டெல்டாக்களை கொண்டு இருக்கிற இந்த ஒரு பெரிய ஆற்று சமவெளி அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இது 25 வரும். இது வந்து 2900 வரும். இதில் இந்தியாவில் வந்து இது 900க்கு மேலே இதில் பாயுது அப்படிங்கிறது. மற்றது சைனாக்குள்ளே இருக்கும். ஸோ 900க்கு மேலே கிலோமீட்டரில் இந்தியாவுக்குள்ளே பாயுது அப்படிங்கிறது நியூமரிக்கல் டேட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிஸ்ட் ஆஃப் இல்லிட்ரஸி வாஸ் ரிலேட்டட் டு விச் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வியறிவின்மை எதனுடன் தொடர்புடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து மக்கள் சார்ந்தது. இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இது சோசியல் இஷ்யூ அப்படிங்கிற கான்செப்ட்ல வரும். இந்த சோசியல் இஷ்யூ அப்படிங்கிறதே மக்கள் சார்புடையதான் இந்த சோசியல் இஷ்யூ. சமூகத்தில் மக்கள் தான் இருக்காங்க. சமூகங்கிறது என்ன? மனிதர்கள் வந்து குடும்பங்கள் சேர்ந்து தான் சமூகம். ஸோ சமூகங்களில் மக்கள் தொடர்புடையது தான் இருக்கும். அப்போ இந்த உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது என்னன்னா, ரோடு அப்புறம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது வீடு பில்டிங் இந்த மாதிரி இருக்கிறது தான் உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது. அப்போ அந்த கல்வியறிவின்மை எதோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் சார்ந்தது அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சிறு தொழில் நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பாருங்க. சோப் ப்ரொடக்ஷன், சிமெண்ட் ப்ரொடக்ஷன், அயன் ப்ரொடக்ஷன், பாட்டரி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. இப்போ தமிழில் பாருங்க. சோப்பு தயாரித்தல், சிமெண்ட் தயாரித்தல், இரும்பு தயாரித்தல், மட்பாண்டம் தயாரித்தல். இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரின்னு தான் வரும். சோப்பு தயாரிக்கிறவங்கள சோப்பு ஃபேக்ட்ரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சிமெண்ட் தயாரிக்கிற சிமெண்ட் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. இரும்பு தயாரிக்கிறவங்கள இரும்பு ஃபேக்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மண்பாண்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த குடிசை தொழில் மாதிரி கைவினை கலைஞர்கள் அந்த மாதிரி கேட்டகரியில் வரும். ஸோ அதை பார்க்கும்போது இந்த மண்பாண்டம் தயாரித்தல் தான் இந்த சிறு தொழில் நிறுவனங்களுக்கான எடுத்துக்காட்டாக விளங்குது அப்படிங்கிறது சரியான ஆன்சர். பாட்டரி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியன் ரயில்வே ப்ரொவைட்ஸ் வைஃபை ஃபெசிலிட்டி ஃபர்ஸ்ட் இன் இந்தியா இஸ் டேஷ் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க. இந்திய ரயில்வேயின் முதலில் வைஃபை வசதியை டேஷ் ரயில் நிலையங்களில் தொடங்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெங்களூர் அப்படிங்கிறது. இது வந்து ஸ்கூல் புக் டேட்டா தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம எல்லா ஸ்டேஷன்லையும் வந்து வைஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த பெங்களூரு அப்படிங்கிறது தான். இதை இன்னொரு கொஸ்டினாவும் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. என்னன்னா, இந்தியாவோட மின்னியல் நகரம் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து இஸ்ரோவோட ஹெட் குவார்டர்ஸ் எதுன்னு கேட்பாங்க. இது எல்லாமே இந்த பெங்களூர் தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
த சிட்டி அலாங் த தேம்ஸ் ரிவர் இஸ் தேம்ஸ் நதிக்கரை சூழலில் அமைந்துள்ள மாநகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுன்னா லண்டன். முன்னாடி 14வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாநகரம் தான் லண்டனையும் பாரிஸையும் வச்சு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. இந்த இதில் லண்டனை மட்டும் வச்சு கொஸ்டின் ஆப்ஷனில் கூட பாரிஸ் இருக்கு பாருங்க. இந்த பாரிஸ் வந்து 2018 அந்த கொஸ்டின்ல இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அவங்களோட மையக்கருன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி உலகில் சிறந்த நகரங்களை வச்சு கேள்வியை கேட்கணும். அந்த கேள்வியை வித்தியாசமாக கேட்டுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வாஸ் ஸ்டார்டட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக வணிக நிறுவனம் டேஸில் தொடங்கப்பட்டது 1995 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த குளோபல் வாட்டர் யூஸ் த பெர்சன்டேஜ் இஸ் அக்கவுண்டட் ஃபார் பை இரிகேஷன். உலக அளவில் காணப்படும் நீரின் பயன்பாட்டில் டேஸ் விழுக்காடு நீர் பாசனத்துக்கு செலவாகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 70% அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 70% தான் பார்த்தீங்கன்னா இந்த நீர்ப்பாசன இதுக்கு வந்து பயன்படுத்துறாங்க, இரிகேஷன் பயன்பாட்டுக்கு வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஷ் லேக் த பிக்கஸ்ட் லேக் இன் இந்தியா இஸ் லொக்கேட்டட் டுவர்ட்ஸ் த சவுத் ஆஃப் மகாநதி ரிவர் டெல்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாருங்க. டேஷ் ஏரி மகாநதி ஆற்றின் தெற்கே அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய ஏரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிலிக்கா ஏரி அப்படிங்கிறது தான். சிலிக்கா அப்படிங்கிறது சரியான ஆன்சர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாநதி ஆற்றின் தெற்கே அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய ஏரியாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த எர்த் ஹேஸ் டேஷ் மோஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புவி தொகுதிக்கு டேஷ் அசைவுகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 தொகுதிகள் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். புவி தொகுதிகள் 2 தொகுதிகள், புவிக்கு வந்து 2 தொகுதி அசைவுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆன்சரா கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த கிராஸ்லேண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் யூரோப் ஆர் நவ் அஸ். ஐரோப்பாவில் காணப்படும் புல்வெளி எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டெப்பி அப்படிங்கிறது. ஸ்டெப்பி அப்படிங்கிற ஐரோப்பாவில் காணப்படும் புல்வெளி எதுனா ஸ்டெப்பி. இந்த புல்வெளியை வச்சு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலையும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வேர்ல்டு ஜியாகிரபில இருந்து இந்த புல்வெளியை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஃபர்ஸ்ட் எர்த் டே இஸ் செலிப்ரேட்டட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் புவி நாள் கொண்டாடப்பட்ட நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கா. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970 எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22. இந்த டேட்டை முதல்ல அமெரிக்கா தான் வந்து இந்த வருஷத்துல கொண்டாடி இருக்காங்க. ஸோ புவி தினம் அப்படிங்கிறது, புவி நாள் அப்படிங்கிறது ஏப்ரல் 22 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஸ் பத்தி கன்ஃபார்மா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், அதை இப்படியும் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஐஸ்லாண்ட் வித் ஏசியாஸ் லார்ஜஸ்ட் சாவ்மில் இஸ் இன் கொடுத்துருக்காங்க. ஆசியாவின் மிகப்பெரிய மரம் மறுக்கும் ஆலைகள் உள்ள தீவு எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் தீவு தான். அந்தமான்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவிலே மிகப்பெரிய மரம் மறுக்கும் ஆலை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2010 கேட்டிருக்காங்க. 2010 ஃபுல்லாகவே ஒன்லைனில் சும்மா ஸ்டாட்டிக்காக தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த பிளான்ட் பயோமேஸ் தட் ஆர் ஃபவுண்ட் பீனத் த சீஸ் ஆர் கால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் அடிப்பரப்பில் உள்ள தாவர சூழிடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பிளாங்க்டன் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, போன கொஸ்டின்ல உள்ள இதோட ரிலேட்டிவ். அந்த கண்டத்திட்டுன்னு ஒன்று பார்த்துருப்பாங்க. கண்டத்திட்டு எதுக்கு அப்படின்னா இந்த மீன்கள் பிடிக்கக்கூடிய அதிக இடமா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மீன்கள் பிடிக்கிறதுக்கு காரணமே இந்த பிளாங்க்டன் தான். இந்த பிளாங்க்டன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கடல்வாழ் தாவரம். இந்த தாவரம் உற்பத்தி ஆகிறதுனால தான் மீன்கள் வந்து அதை உண்ணதுக்காக அங்கே வர்றாங்க. ஸோ அதனால தான் அந்த இடம் வந்து அதிக மீன் பிடிப்பு தளமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் சின்ன ரிலேஷன் இருக்கு. இது 2010 கேட்டிருந்தா கூட அதோட தாக்கம் வந்து சமீபத்திலையும் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which hills share parallel to the நர்மதா வாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நர்மதா பள்ளத்தாக்கிற்கு இணையாக அமைந்துள்ள மலை எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்தியா மவுண்டைன் அப்படிங்கிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவை 2ஆ பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. விந்திய சாத்புரா மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த நர்மதி ரிவரும் இந்த கிராஸ்ல தான் போகும். ஸோ இதுக்கு கீழே இருக்கிற இந்த பகுதியை தான் டெக்கான் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் இஸ் த ரைஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் இன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நெல் ஆராய்ச்சி மையம் எங்க அமைந்துள்ளன்னு கேட்டிருக்காங்க. இது ஆடுதுறை அப்படிங்கிறது.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் டைப் ஆஃப் சாயில் இஸ் த பெஸ்ட் சூட்டட் ஃபார் காட்டன் கல்டிவேஷன் அப்படிங்கிறது. பருத்தி சாகுபடிக்கு ஏற்ற மண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சாயில் அப்படிங்கிறது. தமிழ்ல என்னன்னா கரிசல் மண் அப்படிங்கிறது தான் பருத்தி சாகுபடிக்கு ஏற்ற மண் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவர்.